தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 150வது இணைய வழி நிகழ்வு. நாம் ஒரு நீண்ட பயணத்தை கடந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 150 நிகழ்ச்சிகளை இணைய வழியில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் உள்ளது. இது அனைத்திற்கும் காரணம் நீங்கள் அனைவரும் தான். உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்போடும் இந்த இணைய வழி நிகழ்வினை 150 வரை நாம் நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்து இத்தனை நிகழ்ச்சிகளையும் நடத்த ஒத்துழைப்பு தந்த அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வு மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் எண்ணுகிறேன். அதாவது தமிழ் கூறும் நல்லறம். தமிழை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தமிழை ஒரு அறமொழி என்றே சொல்வார்கள். தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அனைத்துமே நமக்கு அறத்தினை தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றன, நமக்கு குறைக்கின்றன, நம்மை வழி நடத்துகின்றன. தமிழ் என்று சொன்னாலே, தமிழ் இலக்கியம் என்று சொன்னாலே அவை அறம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அறத்தினை பற்றி பேச வேண்டும் என்பது நம்முடைய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆவல். அந்த ஆவல் இன்று நிறைவேறப் போகிறது என்று நினைக்கிறேன். இது நிச்சயம் ஒரு நிகழ்ச்சியில் அடக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து அல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை போன்ற ஒரு இலக்கியங்கள். அதில் அல்ல குறையாத செல்வமாக அறக்கருத்துகள் அனைத்தும் நம்மோடு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் கவி வடிவிலும் பேச்சரங்கிலும் நாம் தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். என்று நாம் கவி வடிவில் அதனை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் பெருமளவிற்கு மாணவ செல்வங்கள், மழலை செல்வங்கள் இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பெருதுவக்கும் தாய் என்று சொல்வது போல பெருதுவக்கிறது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். உங்கள் அனைவரின் கவிதைகளை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். முதலில் நமது ஒருங்கிணைப்பாளர், கோவை மாவட்ட செயலாளர் முனைவர் மணிமேகலை உதயகுமார் அவர்களிடம் நமது நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். வாங்க மணிமேகலை, வாங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தரைக்கும், என்னை எப்போதும் உயிர்த்தல வைக்கும் என் தாய் தமிழ் மொழிக்கும் நன்றியினை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் 8 திக்கும் இருக்கும் கவிஞர் பெருமக்களையும் தமிழ் ஆர்வர்களையும் அணிதிரட்டி தமிழ் பணியே செய்ய வைப்பதே நம் தலையாய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலையங்களில் இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு அழைப்பு விடுத்து நூல்கள் பல எழுத வைத்து பல அறிஞர்களை மேடையேற்றி விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் அயராது பாடுபட்டு தமிழை வளர்த்தெடுத்து கொண்டு செல்கிறார்கள். எல்லா கலைஞர்களையும் தமிழ் அறிஞர்களையும் பெருமைப்படுத்துவதே அவர்களின் தலையாய நோக்கமாக அதுவே அவரது தலையாய நோக்கமும் ஆகும். எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்போது ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் நமது தலைவர் மரியம் டாக்லஸ் ஐயா அவர்கள் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர். அவர்கள் தோளோடு தோள் கொடுத்து தமிழை அழகுபடுத்தி மேன்மையடைய செய்கிறார். பொறுமையின் சிகரமாகவும் தமிழை எல்லோருக்கும் கொண்டு செல்லும் பணியினையும் திறம்பட செய்து வருகிறார் நமது தலைவர் ஐயா அவர்கள். தொடர்ந்து திரு தமிழ் மகன் இளங்கோ கௌரவ தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக தங்களின் பணியினை வெளிநாடுகளிலும் கொண்டு சென்று தமிழை எடுத்து வளர்த்துகிறார், ஒத்துழைப்பும் நல்கி வருகிறார். பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து வரும் மகளிர் அணி செயலாளராகவும் தற்போது துணைத் தலைவராகவும் பதவியேற்றிருக்கும் ஸ்ரீதேவி அம்மா அவர்களுக்கும் எனது நண்பருமான சத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் அவர்களின் தமிழ் பணியினை திறம்பட செய்து வருகிறார்கள். நமது தலைவர் ஐயா அவர்கள் மரியம் டக்ளஸ் ஐயா அவர்கள் மத்திய அரசின் இராணுவத்தில் பணிபுரிந்தவர். தற்போது தமிழ் மீது கொண்ட காதலால் பல தமிழ் அறிஞர்களை இணையம் வழியாக அறிமுகம் செய்து வருகிறார். ஆயிரக்கணக்கான கவிஞர்களை அவர் அறிமுகம் செய்துள்ளார்.
மாதத்தில் 2 முறை நிகழ்வை இணையத்தில் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பணியினை திறம்பட செய்ய தூண்டும் கவி பெருமக்கள் அனைவருக்கும் எனது தாய்மொழி தமிழுக்கும் என் நன்றியையும் மனம் அதாவது என் தமிழ் எங்குரலிலும் மனம் வீசும் என்று பேசவிருக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கே கவிபாட வந்திருக்கும் பெரும் கவிஞர் மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழ் பண்பாடு சங்கத்தின் 150வது இணையவழி நிகழ்வான தமிழ் கூறும் நல்லறம் என்ற நிகழ்விற்கு பேசவிருக்கும் குழந்தைகளையும் கவிஞர் பெருமக்களையும் வரிசைப்படி நமது தலைவர் அவர்கள் அழைப்பார் என்று கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒவ்வொரு குழந்தைகளும் 5 நிமிடம் பேசுகின்ற கால கணக்கினை கணக்கெடுக்குவதுதான் என்னுடைய பணியனையும் அதையும் நாம் திறம்பட செய்கிறேன் என்று கூறி இப்ப தற்போது இடம் சார்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. ஒரு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய செயல்பாடுகளை மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் எடுத்து சொன்னாங்க. உண்மை, உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு மேடை அமைப்பு கொடுத்து அவர்களை சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில்தான் இந்த நிகழ்வும் இதற்காக பாடுபடும் நம்முடைய நிர்வாகிகளை அனைவரை பற்றியும் நிறுவனர் திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி, சிறப்பு தலைவர் ஐயா என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழ் மகன் இளங்கோ, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் ஒரு தூணாக இருந்து செயல்படும் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்ரீதேவி துரையரசு, நமது கடலூர் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள், நம்முடைய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் ஒரு தூண், அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். என்னுடைய அன்பு தம்பி திரு பத்மநாபன், உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் பொருளாளர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிகப்பெரிய ஒரு தமிழ் பட்டாளத்தையே நாங்கள் பின்னால் வைத்திருக்கிறோம். அதிலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது நம்முடைய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் முனைவர் மணிமேகலை உதயகுமார் அவர்கள் தற்போது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். நேரடி நிகழ்விலும் இணைய வழி நிகழ்விலும் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இவரும் திரு செந்தில்குமாரும் ஒத்துழைக்கவில்லை என்றால் நிச்சயம் இந்த இணைய வழி நிகழ்வு நகராது. அவங்க இருவரும் 2 சக்கரம் போல. அதனால அவர்களுக்கு இந்த 150வது நிகழ்வில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அதுல குறிப்பா சொல்லணும்னா மணிமேகலை அவர்கள் இளைய வயதுடைய மாணவர்கள், அதிலும் இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க, மலர் வகுப்பு என்று சொல்லக்கூடிய எல்கேஜில படிக்கிறவங்க எல்லாம் வராங்க. அவங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி தமிழில் பேச வைக்கக்கூடியது ஒரு சிறப்பான செயல். அது ஏன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு படிப்பும் ஆங்கில வழியா போகிவிட்டது. தமிழை பற்றி பேச வேண்டிய காலகட்டம் குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது இளமையிலேயே இவர்களை எல்லாம் கவிஞர்களாக கொண்டு வருவது மிகவும் ஒரு சிறப்பான செயல் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முனைவர் மணிமேகலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாம் நிகழ்வுக்கு செல்லலாம். இன்றைய நிகழ்வு தமிழ் கூறும் நல்லறம், அதனை பற்றி ஒரு சிறப்பான கவியரங்கம். இன்றைய கவியரங்கத்திற்கு வந்திருக்கும் இளைய மற்றும் மிகவும் இளைய மற்றும் இளைய அப்படி சொல்லலாம், ஏன்னா முதியெல்லாம் சொல்லக்கூடாது. அனைத்து கவிஞர்களுக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், நாம் கவியரங்கத்துக்கு செல்லலாம். முதலில் வரிசைப்படி நான் அழைக்கிறேன். முதலில் செல்வன் பா மிதுன், 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். ஒரு கவனிக்கத்தக்க கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாணவனாக உருவெடுத்துக் கொண்டு வருகிறார். அவர் விஞ்ஞான துறையிலும் சரி, விளையாட்டு துறையிலும் சரி, பேச்சிலும் கவிதையிலும் ஒரு பெரிய ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருக்கிறார் திரு செல்வன் மிதுன். அவருக்கு உலக தமிழ் பண்பாட்டு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் ஒரு பிரகாசிக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாங்க மிதுன், வாங்க, உங்களுடைய கவிதை தாருங்கள். வணக்கம் வணக்கம், வாங்க. சொல்லுங்க. கேக்குது, சிறப்பா கேக்குது, வாங்க. உலக தமிழ் பண்பாட்டு 150வது இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.
மணிக்கவும் நான் பேருந்து பயணத்தில் இருப்பதால் சரியாக இயலவில்லை. நான் கவி சரி சரி ஏற்கிறேன் ஐயா. சரி நான் எடுத்துக்கொண்ட கவி வந்து முத்தொள்ளாயிரத்திலிருந்து மூவேந்தர்களை ஆற்றிய அறங்களிலிருந்து நான் 3 பாடல்களை எடுத்துள்ளேன் ஐயா. சேரன், சோழர், பாண்டியர் மூவரை. முதலில் அவர் எழுதிய பாடலையும் பின்பு நான் இயற்றிய கவியையும் பற்றி கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தமிழ் பண்பாட்டுச் சங்கத்தின் 150வது இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட பாடல் முத்தொள்ளாயிரம். சேரநாடு. அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டதென வெறியி புள்ளினம்தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இதற்கான கவிதை. செந்நிற வண்ணமலர் பூத்திட்டதோ செவ்வாம்பல்கள் நீரினை செந்நிறமாக்கியதோ அன்னமும் கொக்கும் அழகிய வயலில் அமர்ந்தனவோ பூக்களின் நிறத்தில் செந்தீ என நினைத்தனவோ தண்ணீரும் உணவும் வேண்டாம் தன்னுயிரும் தன் பிள்ளையின் உயிரும் போதும் என்று பறந்தனவோ சேரனின் வீர வேலிக்கு கீழ் வாழும் பச்சியும் பயப்படலாமோ. சோழநாடு. காவல் உழவர் களத்து அகத்துப் போர் ஏறி நாவலோ ஓ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தல் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. கரிபல வீரநடை போட்டு நெற்களஞ்சியம் நிறைய சிதறிய நெல் எடுக்க சிட்டுக்குருவி கூட்டம் குவிய நெற்போர் மீதேறி உழவர் உதவிக்கு அழைக்கும் அழகு போர்க்களம் வீரர் வெற்றி முரசு ஒலிக்க வீரநடை போட்டு கொல் யானை மீதேறி வெற்றி முழங்கிய வீரனின் அழகே இயற்கை வளமும் மக்களை காக்கும் சோழனின் வீரமும். பாண்டிய நாடு. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமுட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தித் திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மன்றோ தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. கலிமுக கடலில் சங்கின் அடுத்த தலைமுறை முத்து மின்னும் பூஞ்சோலை மலர் சொட்டும் முத்தின் ஒளியே கமுகின் பாலையில் சிந்தும் மணியும் சுடர் ஒளி வெண்முற்றே. மதுரை ஆண்ட பாண்டியன் வெண்கொற்ற குடையில் ஆடும் முத்தின் அழகே முத்தமிழுக்கும் முதற்சங்கமாக அமைத்த பாண்டியன் வளம் எல்லாம் நிறைந்த மூவேந்தராண்ட முத்தமிழ் நாடு என்றும் அழகே. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. மிதுன் தன்னுடைய பயணத்தின் இடையே மிகவும் ஒரு தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப அதாவது 1000 என்ற இலக்கியத்திலிருந்து சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மிதுன். நன்றி நன்றி. அடுத்து பா வினேஷ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா வினேஷ். நான் பாரதியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயில்கிறேன். 150வது இணையவழி கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் கலந்த வணக்கம். வணக்கம். புறநானூறு. வணிக நோக்கம் கொள்ளாமை இம்மை செய்து மறுமைக்கு காமெனும் அறமினை வணிக ஆய் அம்மன் அரசியல் அறநெறி அரசின் குற்றம் அறநெறி கவிதை பொருளை விற்பதிலும் அறம் பெறுவதிலும் பெரும் பொருள் ஈட்டுவதில் இல்லை அறம் நியாயமான விலையில் உள்ளதே வணிக அறம் மன்னனுக்கு அழகு செங்கோலும் அதுவும் குறிப்பது அறத்தையே. நீதி தவறாது நேர்மை வலுவாது நீர்வளமும் நிலவளமும்
தீமைகள் அகற்றி குற்றத்தை குறைத்து நீதி தேவனின் முன் நகரும் சபை இல்லாத மானுடம் அடைப்பதில் தமிழனின் பெருமை அடையாள வாழ்க்கைகளின் கொடை தமிழ் போல் நம் வீரம் வற்றாத ஜீவன் தமிழனின் உயிர்ந்து மகிழும் நன்றி வணக்கம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப ஒரு மழலை குரல்ல ஒரு தமிழ் அறத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. புறநானூரிலிருந்து ஒரு பாடல் எடுத்து சொன்னீங்க இல்லையா? புறநானூறு. சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள். இந்த மழலை குரலில் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. சிறப்பு. சரி, அடுத்தது சாக்சி. வாங்க சாக்சி, 5ஆம் வகுப்பு மாணவி சாக்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க இது கேமரா ஆன் பண்ணு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சாக்சி. வாங்க. நீங்க எந்த பாடலை பத்தி பேச போறீங்க? கவிதை பாட போறீங்க? புறநானூறு. சிறப்பு. ஆரம்பிக்கலாம். வணக்கம். தமிழ் கூறும் நல்லறத்தில் புறநானூறு ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கேளே, நீதும் நன்றும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றென்ன, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்ந்து அதனிலும் இளமே. இதனுடைய பொருள், நமக்கு வரும் நன்மையும் தீமையும் எல்லாமே நம்ம செய்யற செயலதான். சிறப்பு. சொல்லுங்க. எல்லாம் ஊரும் இத பற்றி சிறிய கவிதை. எல்லாம் ஊரும் நம்மூரே, எல்லை வகுத்த வேண்டாம், எல்லை வகுத்து கொண்டது போதும். இனி இயற்கையை சுவாசிக்க பழகுவோம். மண்ணின் நிறம் வேறிருக்கலாம், ஆனால் மண்ணின் மனம் ஒன்றே. யாரும் ஊரே, இங்கு யாரும் அந்நியரில்லை. விண்ணின் மேகம் வீசா கேட்பதில்லை, கடலின் அலைகள் ஜாதி பார்ப்பதில்லை. நன்றும் பிறர் தர வாரா, உன் நிழல் உன்னை பின்பற்றுவது போல உன் செயல் உன்னை வாழ்க்கையை தீர்மானிக்கும். வாழ்க்கையை வெறுப்பதுவின்றி வரட்டு பெருமை கொள்வதுமின்றி பண்பால் உலகை ஆளுவோம். யாதும் ஒன்றே யாவரும் கேளே. நன்றி ஐயா. சிறப்பு. வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு அருமையான பாடல் கற்றுறீங்க. அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள். ஏனென்றால் இங்கு எங்கு பார்த்தாலும் வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, இன வேற்றுமை என்று வேற்றுமை பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல அன்றே தமிழன் சொன்ன இது யார் எழுதினவங்க? யார் தெரியுங்களா? பேர் தெரியுமா? சொல்லுங்க. கலியன் பூங்குன்றனார். சொல்லுங்க. சரி. ஒரு அருமையான பாடலை ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே எழுதியிருக்கிறாங்க. நமக்கு செல்ஃப்ல அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான பாடல் இது. சிறப்பு. வாழ்த்துக்கள். அழகா சொன்னீங்க. மண்ணு நிறம் வேற இருந்தாலும் மனம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு, அந்த வேற்றுமையை மனதில் கொள்ளக்கூடாது என்ற அற்புதமான கருத்து. வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கவிதையை
ஒரு ஒரு தாள்ல எழுதி அதை புகைப்படம் எடுத்து அனுப்பணும். சரிங்களா? சரிங்களா? சரி, சரிங்க சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, 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 நன்றி நன்றி, ஐயா. நன்றி. பீமா வர்ஷன் வாங்க, வர்ஷன் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பீமா வணக்கம். வர்ஷன். நான் சாவ்ரா வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கிறேன். இப்போது சிறப்பு. நான் உங்களுடன் உரையாட போகும் தலைப்பு தமிழ் கூறும் நல்லறம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவர் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல, ஆனால் ஒருவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவது நல்லது. கவிதை சொல்கிறேன் ஐயா. சொல்லுங்க. நன்றி செய்த கை நினைவில் நிற்க, நெஞ்சம் என்றும் அதை போற்றும். தீமை செய்த வழி மறைந்து போக, மனசு அமைதியால் மீண்டும் தோற்றும். நன்றி மறவாது மனமே உயர்வு, தீமை மறக்கும் குணமே அழகு. நன்றி செய்த நொடிகள் காலத்தின் மணலில் புதைய வேண்டாம், அவை நினைவின் விளக்காய் இரவுகளையும் ஒளிரச் செய்யட்டும். ஒரு சொட்டு உதவி, ஒரு சிறு கரம் நீட்டல், ஒரு வார்த்தை ஆறுதல், அவை அனைத்தும் ஒரு மனிதனின் மனித தத்துவத்தை உயிரோடு வைத்திருக்கின்றன. நன்றி மறக்கும் நெஞ்சம் வேறறுந்த மரம் போல் நிழலுமில்லை பழமும் இல்லை. ஆனால் தீமை செய்த நினைவுகள் அவை சுமையாக மாறும் முன் காற்றில் கரையவிட வேண்டும். வஞ்சம் வளர்த்தால் வலி மட்டுமே மலரும். மறப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரும் வலிமை. அணிப்பில் இல்லை தோல்வி, அதில்தான் மன நிம்மதி. நன்றி மறவாதவன் உயர்வான், தீமை மறப்பவன் நிம்மதி அடைவான். இரண்டும் சேர்ந்தால் அதுவே முழுமையான மனிதன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை, அருமை, அருமை. அற்புதமான கருத்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. மணல்ல பட்ட ஒரு காலடி தடம் மாதிரி செய்த நன்றி மறைந்து போக கூடாது. அதே போல ரொம்ப சொன்னீங்க பாருங்க, மறப்பது பலவீனம் கிடையாது, அது ஒரு மன வலிமையை கொடுப்பது. அதே போல நன்றியை மறப்பாமல் இருப்பது ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரு செயல். தீமையை மறப்பது நிம்மதியை கொடுக்கும், நன்றியை நினைப்பது மனிதனை உயர்த்தும். ரொம்ப அருமையா இருந்தது. சிறப்பு, வாழ்த்துக்கள். அற்புதமான கவிதை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த கவிதையை உங்க கையால எழுதி அதை புகைப்படம் எடுத்து நம்முடைய இணையத்துல பதிவிடுங்க. சரிங்களா? செய்றீங்களா? சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களுடைய உச்சரிப்பு எல்லாம் தெளிவா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. நான் எப்பயுமே கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட 2-3 பேர்கிட்ட கேட்காம விட்டேன். நீங்க உங்களுடைய எதிர்கால இது என்ன, எதிர்கால திட்டம்? சரி, சிறப்பு. கிரிக்கெட் பிளேயர்ல. சரி, ஞாபகம். உங்களுடைய ஆத்மார்த்தமான இவர் யாரு, விளையாட்டு வீரர் யாரு கிரிக்கெட்ல? யாரு உங்க ஹீரோ? பிரகாஷ். அப்பாவும் பிளேயர் தான், கிரிக்கெட் பிளேயர் தான். இல்ல, அப்படியா? சரி, சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்க உங்களுடைய பயணத்தில் வெற்றி அடைய உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் வாழ்த்துக்கள். சிறப்பு. மறக்காம எழுதி அனுப்பணும். சரியா? ரைட். நன்றி, நன்றி, நன்றி. வர்ஷன். அடுத்தது தங்கையை கூப்பிடுங்க. ஜெர்ஷினி ஸ்ரீ, வாங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்க இது மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? வாங்க, வாங்க. வணக்கம், வணக்கம். சொல்லு, சொல்லு, சொல்லு. முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு. சிறப்பு. சொல்லுங்க. விளக்கம். விளக்கம்.
ஆதி எழுத்து முதலெழுத்து முதல் எழுத்து அதுபோல் அதுபோல் கடவுள் கதவு உலகத்தின் உலகத்தின் முதலாவார். முதலாவார். கவிதை ஆஹா. சொல்லுங்க சொல்லுங்க. அகர முதல் எழுத்து அகரம் முதல் எழுத்து அம்மா முதல் உறவு அம்மா முதல் உலகம் கடவுள் முதல் சக்தி. கடவுள் முதல் சக்தி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பு. 4 வார்த்தை கவிதைனாலும் எங்களுடைய உள்ளத்தை எல்லாம் அப்படியே கொள்ளை கொண்டுட்டீங்க. உங்கள் மழலையை கேட்க கேட்க ரொம்ப அழகா இருக்குது. அதுலயும் உங்களுடைய உடல் மொழி ரொம்ப அந்த புன்னகையோட சொன்ன அந்த விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைய என்னுடைய நாளை நீங்க சிறப்பாக்கிட்டீங்க ஜெர்ஷினி. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். அகர முதல் எழுத்தெல்லாம் என்ற ஒரு குரலோட முதல் குரலினோட உங்களுடைய கவிதை படித்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க. திருவள்ளுவரை போல 2 அடியில் தான் இப்ப இருக்கிறீங்க. உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னும் நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆக போறீங்க? டாக்டர். டாக்டர். சரி, டாக்டர் ஜெர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. எழுதுவீங்களா நீங்க? எழுதுவீங்களா? ஆயிக்கு வரைக்கும் தெரியும். சரி சரி, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உங்கள்கிட்ட பேசுனா நான் இந்த கவி அரங்கத்தை விட்டுடுவோம் போல இருக்குது. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்தது சேலா அஸ்மிதா. வாங்க சேலா அஸ்மிதா. அருமை அருமை அருமை. வாங்க 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 அஸ்மிதா. நிகழ்வுக்கு முதல் தடவையா வராங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உலக தமிழ் பண்பாட்டு சார்பாக வரவேற்கிறேன். எத்தனை அஸ்மிதா? லட்சிதா. லட்சிதா அஸ்மிதா 6வது படிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்மிதா. சின்மயா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு நன்றி. இன்று தமிழ் கூறும் நல்லறம் என்னும் தலைப்பில் திருக்குறள் மற்றும் கவிதை கூற வந்துள்ளேன். அதிகாரம் மக்கட்பெரு 69. பால் பொருட்பால். சிறப்பு. ஒரு தாயின் எல்லையற்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கும் குரல். குரல். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். விளக்கம். தன் பிள்ளையின் புகழை கேட்டு பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். இதை பற்றி ஒரு சிறு கவிதை. பிறந்த நாளில் மகிழ்ச்சி, அழுத குரலின் இனிமை, ஆனால் காலம் சொல்லும் உண்மை பண்பேதான் மனிதனின் அடையாளம். அவன் நேர்மை தெரிந்தால் அவன் சொல்லில் அறம் ஒழித்தல். என் மகன் சான்றோர் என்று உலகம் சொல்லும் அந்த நிமிடம் தாய் மனம் பிறந்த நாளை விட பல மடங்கு மலருகிறது. அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அழகான கவிதை. திருக்குறள் மாதிரியே ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த திருக்குறளே ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்த்தம் உள்ள ஒரு அருமையான ஒரு கவிதை. அதுவே அந்த கவிதையை ரொம்ப அழகா நீங்க தாயினுடைய உள்ளம் குறிப்படைகிறது அப்படின்னும் போது அது மகன் மட்டுமல்ல, நிச்சயம் இன்று உங்கள் தாயும் நீங்கள் இந்த கவிதையை வாசிக்கும் போது மனம் பூரிப்படைந்திருப்பார். அவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இணைந்து வாங்க. நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துல? டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். டாக்டர். சிறப்பு சிறப்பு. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும். தமிழகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு நீங்க வந்து அதுவும் ஒரு மருத்துவரா மாறணும்ன்றது எங்களுடைய சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க இந்த கவிதையை உங்களுடைய கையெழுத்துல எழுதி எங்களுக்கு அனுப்பும். சரிங்களா? சரியா? அவங்க நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அடுத்தது கார்னிகா. வாங்க 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 வாங்க.
கார்த்திகை ரெடி ஆகிங்க. கார்த்திகா உங்களுடைய வாங்க தூண் போல் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் படிக்கட்டு போல் அமைந்திருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சாத்தி கார்னிகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் தமிழ் கூறும் நல்லறம் என்ற தலைப்பில் நம் மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதிய சிறுவன் நடனம் என்ற பாடலை பற்றி பார்ப்போமா? சந்திரனே தந்த வெண்ணிலவு வானம் பாசமாய் பறந்து பறந்து நான் நடனம் பாட்டு பாடுவேன். பூமியில் சந்தோஷம் பரப்புவேன். சரி, இதோட விளக்கம் பார்க்கலாம். சந்திரன் வானில் வெள்ளி வெளிச்சம் கொடுக்கிறது. வானம் பெரிய பாசமுடன் பறந்து காட்சி தருகிறது. நான் என் நடனம் பாடலால் மகிழ்ச்சியை அனைவருக்கும் தர விரும்புகிறேன். பூமியில் சந்தோஷம் நிறைந்திடும். சரி, இத பத்தி ஒரு குட்டி கவிதை பார்க்கலாம். வெண்ணிலவு விழியில் தெரியும். வெண்ணிலவு விழியில் தெரியும். வானம் பாசத்தில் சிரிக்கும். வானம் பாசத்தில் சிரிக்கும். நடனம் பாட்டல் சேர்ந்து விழிக்குது. நடனம் பாடல் சேர்ந்து விழிக்குது. சந்தோஷம் பூமியில் மலர்கிறது. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கார்னிகா 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அருமை. உங்க வயசுக்கு உங்க தெளிவு ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான உச்சரிப்பு. நல்லா ஆடி அடிச்ச மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதிலும் பாரதியாரின் கவிதைகளை உங்களுடைய மழலை குரல் கேட்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. அதற்கான அந்த கவிதை இந்த இந்த தமிழ் வெளியில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்குது. உங்க கவிதை உங்க எப்படி ஒரு இயற்கை மகிழ்ச்சி அடைந்தது என்று பாரதியார் அந்த சிறுவனின் நடத்தை பற்றி சொல்றாங்களோ அதே மாதிரி உங்களுடைய கவிதையால் நாங்கள் இந்த தமிழ்வெளி அனைத்தும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கவிதையை அழகா ஒரு தாளில் எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்புறீங்க. சரியா? உங்க கையெழுத்துல சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? மருத்துவர். சிறப்பு, சிறப்பு. இலவசமா எல்லாருக்கும் பாப்பங்கய்யா. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள். நிச்சயம் உங்களுடைய கனவு பலிக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு தெரியுமா? கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரா? நிச்சயமா அதே மாதிரி உங்க கனவும் பலிக்கும். வாழ்த்துக்கள் கார்னிகா. சிறப்பு. நன்றி நன்றி. சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்தது கார்னிகா. லட்சிதா இருக்கீங்களா? லட்சிதா. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் லட்சிதா. ஒரு நிமிஷம். வாங்க 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 லட்சிதா வாங்க. புறநானூறு பாடல். நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ மிசையாகும் அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலமே. நிலமே நீ நாடால் இருந்தால் என்னை காடால் இருந்தால் என்ன பலமாக இருந்தால் என்ன நேராக இருந்தால் என்ன எங்கை நல்ல
ஆண்கள் இருக்கிறார்களோ அங்கே நீயும் நன்றாக இருக்கிறாய். நிலமே நீ வாழ்க. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. அதுக்கு கவிதை இல்லையா? இல்லைங்கய்யா. இல்ல. நீங்க பேசுறதே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்குது. சிறப்பு, வாழ்த்துக்கள். அதாவது என்னன்னா, ஒரு நிலம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கு ஆடவர்கள் ஒழுக்கத்துடனும் சிறப்பாகவும் இருக்கிறாங்களோ அந்த இடம் வந்து சிறப்பா இருக்குன்ற ஒரு கருத்து. நல்லா இருக்குது. எல்லா இடத்துலயும் வந்து பெண்களுக்கு தான் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். சிறப்பு. நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் ஐயா. போலீஸ். இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரிதான். தப்பு செய்யறவங்க எல்லாம் பிடிப்பீங்களா? சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பாடலை வந்து நீங்க என்ன பண்றீங்க, எழுதி எங்களுக்கு அனுப்புறீங்க இல்லையா? அனுப்புறீங்களா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரியோ வில்சன் வணக்கம் வணக்கம். ரியோ வில்சன் எங்க உங்க முகம்? வணக்கம். வணக்கம். ரியோ வில்சன் உங்க உங்க கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோங்க ஐயா. கேக்கலீங்களா? இல்ல இல்ல. வாங்க ரியோ வில்சன் வாங்க. வணக்கம். வணக்கம். பெயர் ஜே லியோ வில்சன். எனக்கு பிடித்த இலக்கியம் திருக்குறள். அதிகாரம் சிறப்பு. அதிகாரம் என்ன சொல்லு? 391. கப்பவை கட்ட பின் நிக்க அதற்கு தக. கவிதை. பிழையின்றி படித்திடு. படித்ததை பிடித்திடு. பிடித்து மனதில் நிறுத்திடு. அதன்படி வாழ்ந்திடு. சிறிய கவிதை. நன்றி 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 ரியோ. குட்டியா உங்களோட ஒரு குட்டி கவிதை நல்லா இருந்தது. நன்றிங்க. என்ன படிக்கிறேன்னு கேக்குறாங்க. சொல்ல எல்கேஜி. அப்ப அந்த குரல் மாதிரி நல்லா அச்சுச்சோ என்ன கண்ணா மாதிரி காரெல்லாம் எடுத்து அந்த குரல் மாதிரி நல்லா படிப்பீங்களா? படிப்பியா? சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான குரல். கவிதையும் மனதில் அந்த கவிதையை மனதில் அந்த குரலை மனதில் இருத்திடு, அதன் வழி நடந்திடு. இந்த உலகத்துக்கே நீ ஒரு வழிகாட்டியாக இருந்தது. சரியா? சரிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். எழுதியா நீ? எழுதியா? ஆனா எழுதுவியா? எழுதுவியான்னு கேக்குறாங்க. எழுதியா? சரி சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எழுதி முடிஞ்சா நீயோ இல்ல நீங்க கூட எழுதி அந்த கவிதையை ஒரு புகைப்படம் எடுத்தாச்சு. சரிங்களா? சரி சரி, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் நான் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன்னா கவியரங்கத்தை விட்டுருவேன். சரி சரி. ஆமா ஆமா, இவங்க பேசலாம் பார்த்தா நம்ம மயக்கிடும் போல இருந்து விட்டுருவோம். காப்பா அனன்யா பேசிட்டாங்களா? அனன்யா இருக்கேன் ஐயா. வாங்க வாங்க அனன்யா வாங்க, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனன்யா. எனக்கு பிடித்த நூல் திருக்குறள். திருக்குறள் பற்றி கவிதை. 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன். 2 வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன். உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குறள்
உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க. தமிழ் ஈன்ற அவர் தந்த திருக்குறள் வாழ்க. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருக்குறளை பத்தி ஒரு ஒரு கவிதையில நல்லா இருந்தது. நீங்க ஏதோ ஒரு குறள் சொல்ல போறீங்கன்னு நான் ஆவலா இருந்துட்டு இதை விட்டுட்டேன். இன்னொரு சொல்லுங்க. ஒரே சொல்லுங்க சொல்லுங்க. இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன். இரண்டு வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன். உலகை ஆண்டவன் வள்ளுவன். உலகியல் உண்மையை உயர்த்தி உரைத்த ஒரு குறள். உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க. தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறள் வாழ்க. சிறப்பு சிறப்பு. தமிழ் இனிக்க வந்த திருக்குறள் வாழ்க. தமிழ் இனிக்க உங்கள் நாவில் வந்த இந்த தமிழ் வாழ்க. வாழ்க வாழ்க. அழகா இருந்தது. அனன்யா, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 4வது. சிறப்பாக சிறப்பாக. என்னவா இருக்கிறீங்க நீங்க? என்ன உங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஐஏஎஸ். சரி சரி சரி. கலெக்டர் ஆகணும் இல்லையா? சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். அதற்காக இப்பயே நீங்க உங்களுடைய முயற்சியை ஆரம்பிச்சிருங்க. சரியா? நன்றி நன்றி. அனன்யா, நீங்க இந்த கவிதையை உங்க கையால எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? செய்வீங்களா? நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் 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 அனன்யா. நன்றி நன்றி நன்றி. சமுத்திரா தானே? சரி சரி. சமுத்திரா எத்தனாவது படிக்கிறீங்க? வணக்கம். எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? 3வது. பெரிய வகுப்பு தான். வாங்க வாங்க. உங்களுடைய கவிதையை தாருங்கள், வாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சமுத்ரா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தமிழ் சங்கம் நமக்கு பேச கொடுத்திருக்கும் தலைப்பு தமிழ் கூறும் நல்லறம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே போலதான் தமிழ இலக்கியமும் நல்லறத பற்றி சொல்லுகிறோம். நல்லறம் வந்து மனுஷங்க இப்படிதான் வாழணும்னு சொல்றதுதான் நல்லறம். தமிழ வந்து தமிழ்ல இலக்கியங்களை எனக்கு மிகவும் ஏற்ற வரிகளை உடைய இலக்கியம் திருக்குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதோட பொருள் வந்து கற்க வேண்டிய விஷயத்த வந்து முழுசா கத்துக்கணும். அத வந்து வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தணும். இந்த திருக்குறள்ல வந்து ஒரு சின்ன கவிதை ஐயா. கவிதை: கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான். கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான். ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சிடம் போல் வளர்ச்ச செய்யும். கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சிடம் போல் வளர்ச்சி செய்யும். சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகள் நிறைந்தது உன் வாழ்க்கை. இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் சங்கத்துக்கும் மணிமேகலத்துக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. சிறப்பு சிறப்பு.
கற்க கசடர இந்த காலகட்டத்துல நீங்க படிக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான ஒரு அருமையான குரல் கற்க கசடர. அதுல நீங்க சொன்னது வந்து கல்வி என்பது ஒரு கற்கண்டு போல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு படிக்கிறது நல்லா பிடிக்குமா? பிடிக்குமா படிக்கிறதுக்கு? பிடிக்கும். சரி சரி, நல்லா படிப்பீங்களா? படிப்பீங்களா? சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? டீச்சர் ஐயா. டீச்சர், சிறப்பு சிறப்பு, ஆசிரியர் ஆகணும். அதுதான், அதனாலதான் நீங்க வந்து கல்வியை வந்து ஒரு கற்கண்டா இருந்து நீங்க ஒரு கற்பக விருட்சமா வளர்ந்து எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிழலாக விளங்கும். சரியா? சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சமுத்திரா, எதிர்கால ஆசிரியருக்கு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதையே ஒரு தாள்ல அழகா எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? நன்றி 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 ஐயா. இன்னொரு பாப்பா குரல் மட்டும் சொல்றாங்களாமாங்க ஐயா? சொல்லுங்க. யாரு? அவங்க பேரு என்ன? பேரு என்ன? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முகம் காட்டுங்க. ஆதிரா. நல்ல பேர், ஆதிரா. சொல்லுங்க குரல் சொல்லுங்க. இன்றைய குரல் எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சிறப்பு சிறப்பு. என்ன இதனுடைய பொருள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ரெண்டு கண்ணு மாதிரி. என்ன தெரியுமா? நம்பர்ஸ் தெரியல. என்னன்னா தெரியுமா? எழுத்துன்றது லெட்டர்ஸ் தெரியல. எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி ஐயா. யூகேஜி, சிறப்பு. ஆனாவனெல்லாம் ஏபிசிடி எல்லாம் எழுதுவீங்க இல்லையா? எழுதுவீங்களா? எழுதுவாங்க. சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு. உங்களுடைய ஆர்வம் மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்க என்ன ஆக போறீங்க எதிர்காலத்துல? போலீஸ். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க ஒரு போலீஸ் ஆகி அநீதியை நீக்க பார்ப்போம். சரியா? ஒரு சரி சரி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஐயா சொல்லுங்க. ஐயா, என் தம்பி ஒரு குரல் சொல்றாங்களாமா. சொல்லுங்க. தம்பி பேர் என்ன? அனீஷ் ஐயா. வணக்கம் ஐயா, நான் இப்போது ஒரு குரல் சொல்ல திருக்குறள். இனிய உணவாக இப்ப நம்ம கிட்ட கனியும் காயும் இருக்கு. அத வந்து நம்ம நல்ல விஷயம் செஞ்சுட்டு காய் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இனிக்கும். அதே கெட்ட விஷயம் செஞ்சு கனி சாப்பிட்டாலும் கசக்கும். நன்றி நன்றி நன்றி. பேர் என்ன சொன்னீங்க? பேரு? உங்க பேர் என்ன? என் பேர் அனீஷ். அனீஷ். அனீஷ், வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வார்த்தைகளே பேசும். சரியா? நீங்க பெருசாய். சரிங்க ஐயா. சரி, என்ன ஆக போறீங்க? போலீஸ். போலீஸ். சிறப்பு சிறப்பு, நிறைய போலீஸ் அங்க இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. சான்விகா வந்துட்டீங்களா? வாங்க 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 சான்விகா, வாங்க வாங்க. வணக்கம், வாங்க. குரல் 11. இருங்க ஒரு நிமிடம். வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமுதம் என்று நடப்பற்று. உயர காலத்தில் இடைவிடாத மழை பெய்தனால் தன் உலகம் நிலை பெற்று வருதில் அதனால் மழையை அமிர்தம் என்னலாம். நன்றி 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 நன்றி. மழை மாதிரி ஒரு சட ஒரு குரல் இவ்வளவு வேகமா சொல்லிட்டீங்களே. வானின்று
மழை பெஞ்சுதா இன்னைக்கு? எங்க ஊர்ல எல்லாம் பெஞ்சுது. உங்க ஊர்ல பெஞ்சுதா மழை? பெஞ்சுதா இல்லையா? தூர ஆரம்பிக்குதுங்கய்யா, ஆ தூருதுங்கய்யா மழை. தூரல. சரி சரி சரி, சிறப்பு. எத்தனாவது படிக்கிறீங்க சான்விகா? 3வது. 3வது. சிறப்பு. நீங்க என்னவாக போறீங்க? டாக்டர். டாக்டர். வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன இந்த இது இருக்கு இல்லைங்களா, குரலே அதனுடைய விளக்கம், அது அழகா ஒரு தாளில் எழுதி உங்களுக்கு பணம் எடுத்தா சரியா? சரிங்களா? சரிங்களா? நன்றி 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 சொல்லுங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சாந்தியா சிறப்பு சிறப்பு. மழை ஆங்கிலம் தான் வருது. மாதிரி. ஆமா ஆமா, நம்மளே அது மாதிரிதான் பேசுறோம் நடுவில் நடுவில். சரி, நன்றி. வாழ்த்துக்கள் சாந்திகா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேற யாரும் இல்ல? அமரேசன் ஐயாட்ட போயிடலாமா? அமரேசன் ஐயா இருக்காரா? இருக்கையா வாங்க வாங்க அமரேசன் ஐயா வாங்க. வரட்டும் ஐயா. வாங்க வாங்க, பெரியவங்களா ரொம்ப காக்க வச்சுட்டேன். ஒண்ணு இல்லையா, கேட்டு மழையை கேட்டு இன்புறுகிறேன். சரி சரி சரி. நானே கொஞ்சம் அப்படி மயங்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா, உங்க மழையால். ஆமா ஐயா, மனம் மயங்கிட்டோம். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா செய்யறீங்க. அதாவது நமக்கு இன்னும் ஆமா ஐயா, அந்த கவிதைலாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஐயா. அந்த மழையை சொல்ற வார்த்தைகள் நமக்கு அருமையா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. பேசுறதே ஒரு கவிதை தான். ஆமா, பேசுறதே ஒரு கவிதை தான். ஒரு கவிதை தான். பேச்சே ஒரு கவிதை. ஐயா ஐயா, என் தமிழுக்கும் என் தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை கூறி, என்னுடன் பணி செய்து ஓய்வு பெற்று அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் நம்ம ஐயா தலைவர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும், பாக்கியா அம்மா அவர்களுக்கும், உலகத்தை சுற்று பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தலைவர் ஐயா அவர்களுக்கும், செந்தில் ஐயா எங்கிட்ட கேட்டு இருக்க அவருக்கும், மணிமேலை கோயம்புத்தூர் அம்மா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிய வணக்கத்தை கூறி, பாரதியாருடைய உடலினை உறுதி செய் அந்த ஒரு உடலினை உறுதி செய் என்பது நாம உடலை எவ்வளவு உடற்பயிற்சியோ வைத்துக் கொள்கிறோமோ அதனை பற்றிய ஒரு சிறிய கவிதை தொகுப்பு ஐயா. பாரிலே சீர்மிகு ஊராம் வடமாதி மங்கலம், பாரிலே சீர்மிகு ஊராம் வடமாதி மங்கலம், வேரிலே பழுத்த பலாச்சுரை மாந்தர்கள், நாரிலே தொடுத்த மலர் போல் மாணவர்கள், தேரிலே பவனி போல் பள்ளிக்கு செல்வார்கள். தினமும் படிப்பான் ஏதோ மனதில் ஏறவில்லை, தினமே தன் உடலை உடற்பயிற்சி செய்து வந்தான். தினமும் படிப்பான் ஏனோ மனதில் ஏறவில்லை, தினமும் தன் உடலை பயிற்சி செய்து வந்தான். கனமாக பல பதக்கம் பெற்று பள்ளியின் நினைவாக முதலிடம் பெற்று திகழ்ந்தான். அடுத்து, படித்தது சென்னை உயர்பயிற்சி கல்லூரியிலே, முடித்ததும் வேலை கிடைத்தது தான் படித்த பள்ளியிலே. படித்த மற்ற நண்பர்களுக்கு வேலை இல்லை, முடிந்த மற்றவர்களுக்கு விடை தெரியவில்லை. அவர் மட்டும் அப்படி விடை தெரியவில்லை. தொடர்ந்து பயிற்சி செய்து மகிழ்ந்த வேளையிலே அடர்ந்த காய்ச்சல் ஒன்று ஊரை தாக்கியது. தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருந்த மகிழ்ச்சி வேளையிலே அடர்ந்த காய்ச்சல் ஒன்று ஒரு ஊரை தாக்கியது. நடந்த பல சம்பவங்கள் மனதை உறுத்தின, கடந்த நிகழ்வுகள் மனதை வருடின. உடற்பயிற்சி செய்யாத மாணவர்கள் வருந்தினர், தொடர்பயிற்சி பெற்றவர்கள் உயிர் பிழைத்தனர். நடந்தவை நடந்தவா இருக்கட்டும், தொடர்ந்து நடைபயிற்சி செய்து வந்தான், நோய் வரைய வராது தின்னான். அடுத்து கடைசியா அந்த ஊரில் மல்யுத்த போட்டி ஒன்று நடந்தது. மற்றவர்கள் எல்லாம் தோற்று ஓடினர். நம் கதாநாயகனோ முன்னின்று பந்து போல் ஓட்டி நம் திறமையை காட்டி மற்றவர்களை காப்பாற்றார். நம் உடல் நலம் பெற்று சீராக இருந்தோம் என்றால் நம்ம நோயும் அண்டாது, எதிரியும் தொடர மாட்டார்கள் என்பதை இந்த அறத்தினால் கூறி, நல்ல வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. சிறப்பு சிறப்பு.
அதாவது தமிழ் கூறும் நல்லறத்தில் நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை எடுத்திருக்கீங்க. அது உண்மையில சிறப்பா இருக்குது. என்னன்னா அறம் என்பது நல்ல செயலை செய்வது மட்டும் இல்ல, உடலை பேணுவதும் ஒரு அறம் தான் இல்லையா? அதை வந்து தமிழ் சொல்லியிருக்கிறது. அதை நீங்க அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க. சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நம்முடைய இணைந்திருக்க மாணவர்கள் அனைத்தும் தேவையான ஒரு கருத்து. நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிறப்பு. சரண்யா இருக்க ஐயா. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. ரொம்ப அனைவருக்கும் நேரம் காட்ட வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. பரவாயில்லைங்க ஐயா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தமிழ் கூறும் நல்லறம். தமிழ் கூறும் நல்லறம் காலம் கடந்து வாழும் குரல். மனிதத்தின் மாண்பை அளக்கும் மறவாத நெறியின் சொல். அன்பை அடையாளமாக்கி அகிலத்தை அரவணைக்கும் பிற துயரம் துடைக்கும் கரமே பெரும் தெய்வமென போற்றுமே. சத்தியமே அதன் சுவாசம், நேர்மையே அதன் நெஞ்சம். தீமை கரையும் தருணமெல்லாம் நன்மை ஒளிரும் மையமே அது. பொறுமை ஒரு பெரும்பால், பணிவு அதன் அலங்காரம். அகங்காரம் கருகும் பெருமே அறத்தின் அலங்காரமே. ஏழ்மையின் கண்ணீர் துளிகளில் இறைவன் முகம் தெரியும் என்பார். உழைப்பின் வியர்வை துளிகள் உயர்வின் விதையாய் மாறும் என்பார். பெண்ணை போற்றும் பண்பாடு தாயை தெய்வமாய் வணங்குமே. மனிதம் காக்கும் மரபாய் தமிழ் மண்ணில் நிலை கொள்ளுமே. தமிழ் கூறும் நல்லறம் உயிரோடு கலந்து நிற்கும். உலகம் மாறினாலும் மாறாத உயிர்நொலியாய் ஒலிக்கும். தமிழ் நிற்கும். உலகம் மாறினாலும் மாறாத உயிர் நெறியாய். நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி. பெண்ணை போற்றும் பண்பாடு தாயை தெய்வமாய் வணங்குமே. மனிதம் காக்கும் மரபாய் தமிழ் மண்ணில் நிலை கொள்ளுமே. தமிழ் கூறும் நல்லறம் உயிரோடு கலந்து நிற்குமே. உலகம் மாறினாலும் மாறாத உயிர் நெறியாய் ஒளிருமே. தமிழ் கூறும் நல்லறம் உயிரோடு கலந்து நிற்குமே. உலகம் மாறினாலும் மாறாத உயிர் நெறியாய் ஒளிருமே. நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றிகள் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஒரு கருத்தை வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா ஒரு பாடல் சொல்லல, நீங்க பொதுவா சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் தமிழின் அறம் என்பது தமிழர் ஒவ்வொருடைய உயிரோடு கலந்திருக்கும். அது வந்து ஒரு உயிர் நெறி அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு உயிர் நெறியா இருக்கும். அது உயிரோடு கலந்திருக்கும். உழைப்பின் உயர்வை உயர்த்தும். பெண்மையின் உரிமையை நிலைநாட்டும். அது வந்து நேர்மை சத்தியத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு அருமையான கருத்து. சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். அனைவரும் போல நீங்க வந்து அத ஒரு கையெழுத்துல எழுதி அனுப்புறீங்க? பேப்பர்ல எழுதி அனுப்பணுமா ஐயா? ஆமா ஆமா. இது ஒரு என்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கம் வரணுன்றதுக்காக ஒரு இது புதுசா கொண்டு இருக்கோம். சரி சரி. நல்லா இருக்கு. அந்த உயிர் நெறின்ற வார்த்தை ஒரு சிறப்பான வார்த்தை. அதை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழனுடைய அறம் என்பது அவனுடைய உயிர் நெறி. சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. இணைஞ்சாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். முடிஞ்சா உங்க கேமரா ஆன் பண்ணிக்கலாமா? நீங்க முதல்ல இணைறீங்களா? ஆமாங்க ஐயா. முறையாக இணைகிறாங்க ஐயா. இணைகிறாங்கல்ல? சரி சரி சரி. உங்களை பத்தி வணக்கம். வணக்கம். நந்தினி. சரி சரி. நான் திரும்ப நந்தினின்னு போட்டுட்டேன். ஐயா நந்தினி தாங்கய்யா. அவங்க பொண்ணு பேசுறாங்க இப்ப. ஓ, அவங்க பொண்ணு பேசுறாங்க. சரி சரி சரி. இவங்க பேரு சுபஸ்லா. சுபஸ்லா. வணக்கம் வணக்கம். எத்தனாவது படிக்கிறீங்க? 7வது படிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. என் பெயர் சுபஸ்னா. நான் 7வது படிக்கிறேன். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு வணக்கம். நான் விரும்பும் தலைப்பு திருக்குறள். குறள் எண் 396. தொட்டனைத்து
தோற்றும் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கச்சனை தூறும் அறிவு. பொருள் மண்ணில் தோண்ட தோண்ட ஊறுவது போல மனிதர்கள் நீர் ஊறுவது போல மனிதர்கள் எவ்வளவு கற்கிறார்களோ அவ்வளவு அறிவே வளர்க்கும். கவிதை கேணி போன்ற நீரும் வற்றாத தண்ணீர் போல அறிவும் வளர வேண்டும். அறிவு வளர்ந்தால் தான் அறம் வளரும். தன் அறிவு மூலம் தன் அறத்தின் மூலம் நன்மை செய்து வாழ்வது அறமே. தானம் செய்வது தமிழ் அறம். விருந்தோம்பல் ஓர் அறமே. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். ரொம்ப சிக்கனமா ஒரு கவிதை சொன்னீங்க, இருந்தாலும் ஒரு செறிவான கவிதை. தமிழினுடைய அறம் எப்படிப்பட்டது என்பது அவர் தெளிவா சொன்னீங்க. நன்மை செய்வது தமிழின் அறம், தானம் செய்வது தமிழின் அறம். தேனியை போல நீர் நீர் பெருகிறதுனா என்ன சொன்னீங்க? தேநீர் போல நீரா? கேணி போல நீர். நீர் அருவி போல குறையாத அறம் இல்லையா? சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த குறள் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? குறள் தொட்டனை தூறும் மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. சரி சரி, நன்றி. நன்றி. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய படிப்பீங்களா? சரி 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 சரி. அது ஒரு பாட்டம் தான். இப்ப எல்லாருக்கும் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க எதிர்காலத்துல? உங்களுடைய கலெக்டர். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுடைய கவிதையை ஒரு காகிதத்துல எழுதி புகைப்படம் எடுத்தாங்க. சரியா? நன்றி நன்றி சுபஸ்லா. சுபஸ்லால நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். ஐயா சிவநாத ஐயா வாங்க. உண்மையில உங்களுடைய பொறுமைக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தான் நன்றி சொல்றோம். நன்றிங்க நன்றிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க ஐயா வாங்க. இவ்வளவு சொன்ன காத்து எங்களை சிறப்பிப்பதற்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 150வது நிகழ்வு கவியரங்கத்திலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு நன்றிகள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் கூறும் நல்லறம். எனக்கு பிடித்த இலக்கிய நூல் திருக்குறள் ஆகும். சிறப்பு. அந்த திருக்குறளிலே அரண் வலியுறுத்தல் என்கிற தலைப்பில் நான் குறளை பற்றிய அந்த கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். குறள் 35. அறத்தை பற்றியே ஐயன் வள்ளுவன் அழகாய் கூறுவான் அறிந்திடுவோமா. அறத்தை பற்றியே ஐயன் வள்ளுவன் அழகாய் கூறுவான் அறிந்திடுவோமா. பொன்னான வாழ்வினில் ஓட்டிட வேண்டும் பொறாமை என்னும் பேயாம் அரக்கனை. பொன்னான வாழ்வினில் ஓட்டிட வேண்டும் பொறாமை என்னும் பேயாம் அரக்கனை. நற்பண்பின் எதிரியாம் தீப்பண்பை விலக்கு நலவாழ்வு நாம் வாழ பொறாமை ஒழித்திடு. நற்பண்பின் எதிரியாம் தீப்பண்பை விலக்கு நலவாழ்வு நாம் வாழ பொறாமை ஒழித்திடு. போட்டியும் தேவையே வெற்றியும் பெற்றிட பொல்லாத பொறாமை பண்பை போக்கிடு. போட்டியும் தேவையே வெற்றியும் பெற்றிட பொல்லாத பொறாமை பண்பை போக்கிடு. ஆசையும் தேவைதான் அளவோடு வைத்திடு அத்தனைக்கும் ஆசைப்பட்டே அழிந்தும் போகாது. ஆசையும் தேவைதான் அளவோடு வைத்திடு அத்தனைக்கும் ஆசைப்பட்டே அழிந்தும் போகாது. அன்போடு கலந்த ஆசையும் அமிர்தமே அளவற்ற ஆசை அழிவை தந்திடுமே. அன்போடு கலந்த ஆசையும் அமிர்தமே அளவற்ற ஆசை அழிவை தந்திடுமே. பேராசையை விலக்கி
பெருவாழ்வு வாழ்ந்திடு, பெருந்துன்பம் நீக்கி பெருமையாய் வாழ்ந்திடு. பேராசையை விலக்கி பெருவாழ்வு வாழ்ந்திடு, பெருந்துன்பம் நீக்கி பெருமையாய் வாழ்ந்திடு. கோபத்தை குறைத்தே குணக்குன்றாய் உயர்ந்திடு, குமுகாயம் போற்றிடும் குடிமகனாய் விளங்கிடு. கோபத்தை குறைத்தே குணக்குன்றாய் உயர்ந்திடு, குமுகாயம் போற்றிடும் குடிமகனாய் விளங்கிடு. தீரா கோபம் தீக்குழியில் தள்ளிவிடும், தந்திடும் துயரம் தவிர்த்திடு கோபத்தை. தீரா கோபம் தீக்குழியில் தள்ளிவிடும், தந்திடும் துயரம் தவிர்த்திடு கோபத்தை. பகையை வளர்க்கும் கோபத்தை விலக்கிடு, பண்புடன் வாழ்ந்து பகைவரையும் நேசி. பகையை வளர்க்கும் கோபத்தை விலக்கிடு, பண்புடன் வாழ்ந்து பகைவரையும் நேசி. கோபத்தின் உச்சம் போராய் முடித்திடும், குணத்தை உயர்த்தி கோபத்தை தாழ்த்து. கோபத்தின் உச்சம் போராய் முடிந்திடும், குணத்தை உயர்த்தி கோபத்தை தாழ்த்து. கனியின் சுவையே கனிவான இன்சொல், காட்டிடு ஆர்வம் நற்சொல் உரைத்திட. கனியின் சுவையே கனிவான இன்சொல், காட்டிடு ஆர்வம் நற்சொல் உரைத்திட. துன்பம் தரும் சொல்லை துணிந்தே விரட்டுவாய், தூய பண்பினை நாளும் வளர்ப்பாயே. துன்பம் தரும் சொல்லை துணிந்தே விரட்டுவாய், தூய பண்பினை நாளும் வளர்ப்பாயே. இன்னா சொல்லது இழிவை தருமே, இன்ப வாழ்வில் நாம் ஈர்ப்புடன் பேசுவோம். இன்னா சொல்லது இழிவை தருமே, இன்ப வாழ்வில் நாம் ஈர்ப்புடன் பேசுவோம். அறமே இதுவென வள்ளுவரும் உரைத்தார், அவ்வாறே நடப்பும் வாழ்வில் சிறப்போம். அறமே இதுவென வள்ளுவரும் உரைத்தார், அவ்வாறே நடப்போம் வாழ்வில் சிறப்போம். அரண் வலியுறுத்தும் அற்புத கருத்துக்களை அருமையாய் போற்றுவோம், ஆற்றல் பெறுவோம். அரண் வலியுறுத்தும் அற்புத கருத்துக்களை அருமையாய் போற்றுவோம், ஆற்றல் பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. ஒரு அருமையான ஒரு கவிதையை, ஒரு குரலை எடுத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமா அதை எவ்வளவு விளக்கமா சொல்லணுமோ அவ்வளவு விளக்கமா சொல்லிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னன்னா அந்த இந்த நம்முடைய கவிதையின் இந்த தலைப்புக்கு ஒரு அணி சேர்க்கும் வகையில், நியாயம் சேர்க்கும் வகையில் ரொம்ப அற்புதமான கருத்து இது. அந்த கருத்துக்களை ரொம்ப அழகா கோர்த்து ஒரு கவிதையை கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆசை, பேராசையை ஒழிப்பது, பொறாமையை ஒழிப்பது, கோபத்தை ஒழிப்பது, இவை அனைத்துமே ஒரு அறத்திற்கான ஒரு வழி என்பது ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அன்போடு சேர்ந்த ஆசை. அந்த அன்போடு சேர்ந்த ஆசைன்றது ஒரு நல்ல வார்த்தை. என்னன்னா, ஒரு ஆசை எப்பயுமே புத்தர் சொன்ன மாதிரி ஒரு துன்பத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்னும்போது, அன்பு சேர்ந்த ஆசை என்பது நிச்சயமா அது துன்பத்துக்கு வழிவகுக்காது, மற்றவங்களுக்கு துன்புறுத்தாது. ஒரு அன்போடு சேர்ந்த ஆசை. நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப அருமையான இது. உங்களுக்கு ரொம்ப உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தான நன்றி தெரிவிச்சுக்கிறோம். துவக்கத்திலிருந்து இவ்வளவு பொறுமையா அழகா இருக்குங்க. என்னன்னா, அந்த இத்தனை கவிதைகளுக்கும் ஒரு மகுடமா இருக்குது, நல்லா இருக்குது. என்னன்னா, பசங்க சொல்றதுக்கும் பெரியவங்க சொல்றதுக்குமான ஒரு இது இருக்கு இல்லைங்களா, வித்தியாசம். சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி. நல்லது. வேற யாராவது இருக்கீங்களா ஐயா? நந்தினி பேசுவாங்களா? யாரு பாட்டு பண்றாங்கல்ல? நந்தினி பார்ட்டிசிபேட் இருக்காங்க ஐயா. யார் சொல்றீங்க? நந்தினி ஐயா. நந்தினி. நந்தினி, வாங்க வாங்க வாங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. நான் திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசம். சொல்லுங்க. நந்தினி அம்மா, உங்களை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லுங்க. ஆமா, நீங்க முதல்ல வந்திருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சின்னதா. ஐயா, என் பெயர் நந்தினி. நான் திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம் ஐயா. சரி சரி. தமிழ் கூறும் ஆசிரியர் நீங்க? இல்லங்க ஐயா, ஆசிரியர் அலுவலர்கள் ஐயா. அலுவலர். இப்பிரபஞ்சம் தோன்றி வாழும் ஆதாம் ஏவாள் காலத்தில் தோன்றும் உயிர்களே, தமிழ் கூறும் நல்லறம் அறிவாயோ.
சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலே வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் இனமே, வீடுதோறும் திண்ணை வைத்து கட்டும் கட்டிடக்கலை வற்றாத நதிகளை கொண்டது, ஐம்பெருந்திணைகளை உடையது, தன்னை துன்புறுத்தும் மக்களுக்கு இன்புறச் செய்து நன்மை வழங்குவது, பசியின்றி வந்தோர்க்கு நன்முகத்தோடு விருந்து வழங்குவது தமிழ் அறமே. இல்லறமே நல்லறம் என்பர். அந்த நல்லறத்திலே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது வாழ்வதே நல்லறம் என்ற நல்லறத்திலும் பிறர் வாழ வழங்குவது நம் தமிழ் அறமே. ஒருவனுக்கு ஒருத்தி என்று தத்துவம் கொண்டது நம் தமிழ் அறமே. தன்னை நாடி வந்த பகைவருக்கு நன்மை செய்யும் பேதமை அறமே. ஏழைகளுக்கு நீதி வழங்கும் மன்னா, நீதி பொய்ப்பின் நாட்டை அளிக்கும் பெண்மை அறமே. நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. கடைசியில ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டீங்க. சொல்லுங்க, அந்த கடைசி வரி சொல்லுங்க. சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னீங்களா? ஆமாங்க ஐயா, சிலப்பதிகாரத்தில் உள்ளது. சொல்லுங்க, என்ன அறாது? ஏழைகளுக்கு நீதி வழங்கும் மன்னா, நீதி பொய்ப்பின் நாட்டை அளிக்கும் பெண்மை அறமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க அறத்துக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, ஐயா சொன்ன மாதிரி ஒரு அன்பான ஆசை மாதிரி நீங்க வந்து ஒரு உலகத்தை, அந்த ஊரையே அழித்த ஒரு பெண்ணினுடைய சீற்றமும் ஒரு அறம் தான் சிறப்பு. ஏன்னா அவங்க அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க இல்லையா, அதற்கான அந்த அந்த சீற்றமே அறம் தான். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். புதிய கருத்து. நன்றி 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 நன்றி. வாங்க மணிமேகலை, வாங்க. முனைவர் மணிமேகலை அவர்கள் முத்தாய்ப்பான தன்னுடைய கவிதையை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. நான் இன்று புதுவிதமாக 2 முறையில் 2 விதமான கவிதைகளை எழுதியுள்ளேன். சரி. 40 நூலை எழுதியவர் சங்க காலத்து புலவரான கபிலர் ஆவார். இவர் இயற்றிய இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வாழ்வியல் எவையெல்லாம் ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பதை 40 பாடல்களில் மிக அழகாக பட்டியலிட்டுள்ளது. சரி சரி. அப்பட்டியலில் இன்னா 40 பாடல் 3 பாடல் 14 எனக்கு மிகவும் பிடித்தவை. அதை வைத்து நான் ஒரு குறள் எழுதியுள்ளேன். முதலில் கவிதை எழுதியுள்ளேன். கவிதை எழுதியுள்ளேன். முதலில் நான் இன்னா 40 பாடலை தங்களுக்கு விருப்பு கொள்ள விடுகிறேன். உடைமை இல்லாருக்கு ஈகை இன்னா. இன்னா 40 பாடல் 3. உடைமை இல்லாருக்கு ஈகை இன்னா, மடமை இல்லார் கண்ணஞ்சு வாழ்வது இன்னா. கொடும்பாவி வாழ்வு இன்னா, மற்ற இன்னா கள்ளம் உடையார் தொடர்பு. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், வறுமையில் இருப்பவர் பிறருக்கு கொடுக்க முடியாமல் இருப்பது துன்பம். வறுமையில் இருப்பவர் பிறருக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கும், பாத்தீங்களா, அதுதான் துன்பம். அறிவில்லாதவர்களுக்கு அஞ்சி வாழ்வது துன்பம். கொடிய பாவம் செய்பவரின் வாழ்க்கை துன்பம். உள்ளத்தில் கள்ளம் வஞ்சகம் உடையவர்களுடன் நட்பு கொள்வது மிகப்பெரிய துன்பம். இந்த பாடலை தழுவி ஒரு நவீன கவிதை எழுத வேண்டாமா? இதோ இந்த 40. மனம் இருந்தும் கையில் பொருள் இல்லா காலம் இன்னா. மனம் இருந்தும் கையில் பொருள் இல்லா காலம் இன்னா. அறிவிலி கூட்டத்தின் முன்னே அஞ்சி அடங்கி நிற்பது இன்னா. பிறர் தண்ணீர் குடிக்கும் கொடும் பாவியின் வாழ்வு இன்னா. முகத்தில் சிரிப்பு, முதுகில் குத்தும் வஞ்சக நட்பு இன்னா. நிழலின தொடரும் கள்ளம் உடையார் உறவு இன்னா. இவற்றை கலைந்து வாழ்வதே தமிழ் கூறும் நல்லறம் அன்றோ. இவற்றை கலைந்து வாழ்வதே தமிழ் கூறும் நல்லறம் அன்றோ. இதை பற்றி நான் உங்களுக்கு பொருள் கூற விரும்புகிறேன். வஞ்சக நட்பு மற்றும் அறிவியலுக்கு அஞ்சுதல் ஆகிய இரண்டுமே ஒரு மனிதனை அமைதியை சிதைப்பது. இன்னா என்றால் துன்பம் தருவது என்று பொருள். இன்னா 40 பாடல் 14. பொருள் இல்லான் இளமை இன்னா. இன்னா பொருளார் தமக்கை பொருள். இன்னா வருந்தும் உயிர் இன்னா. இன்னா முருந்தோய் முறுவல் இளையோர் அழகு. இதற்கு விளக்கம், கையில் பொருள் பணம் இல்லாதவனுடைய இளமை பருவம் துன்பமானது. செல்வம் இல்லாதவரிடம் சிக்கிக்கொண்டு, அதாவது ஏழையிடம் சிக்கிக்கொண்ட ஒரு பொருள் அதை அனுபவிக்க முடியாமல் போவதால் ஏற்படும் துன்பமானது. பிணியால் வருந்தும் உயிரின் நிலை துன்பமானது. மயில் தோகை போன்று கூந்தலும் அழகிய பற்களும் உடைய இளைய பெண்களின், அதாவது வறுமையில் வாடும்போது அழகு துன்பமானது. இதற்கு நான் இயற்றிய வெண்பா, கல்லாதார் சொல்லும் கருத்தின்னா. கள்ளமுடன் நல்லோர் போல் நடிப்பார் உறவின்னா. வெல்லும் அறிவிலார் ஈட்டும் பொருளின்னா.
வெல்லும் அறிவிலார் ஈட்டும் பொருள் இன்னா நெறியலார் செய்யும் வினை. அதாவது கல்லாதர் சொல்லும் கருத்துல அறிவில்லாதவர்கள் சொல்லும் தவறான ஆலோசனைகளும் துன்பமும், நல்லார் போல் நடிக்கும் உறவினர்களும், உள்ளத்தின் வஞ்சகம் வைத்து வெளியே நல்ல போல் நடிக்கும் நட்பும், அறிவில் ஈட்டும் பொருள் இல்லாத அறியாத அறிவிலையும், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பாடல். அது மட்டுமல்ல, இப்போது நான் வெண்பாவில் கூறினேன், தமிழ் சொல்லும் நல்லறம் என்ற இதில் ஒரு தங்களுக்கு புரியும் விதத்தில், மூத்த மொழியின் மூச்சு காற்றிலே முளைத்து நிற்கும் மரத்தின் வேர்களில், மூத்த மொழியின் மூச்சு காற்றிலே முளைத்து நிற்கும் மரத்தின் வேர்களில், தன்னலம் கருதாத தியாகம் போற்றுதல் தமிழன், தன்னலம் கருதாத தியாகம் போற்றுதல் தமிழன், வாழ்வின் தலை சிறந்த நற்பண்பு. உழைப்பால் உயிர்தலே உன்னத அறமென அவ்வை அன்றே, உழைப்பால் உயிர்தல் உன்னத அறமென அவ்வை அன்றே உரைத்த மொழி இது, பெண்ணை பேணுதல் பெரும் அறமென்று புண்ணிய தமிழ் காட்டிய நெறி இது. வல்லமை கொண்டு எளியோரை நசுக்காதே, நல்ல மனம் கொண்டு நலிந்தோரை தூக்கிவிடு. பிறரின் துன்பத்தை தன் துன்பமாய் கருதி கரைந்திடும் இதயமே, பிறரின் துன்பத்தை தன் துன்பமாய் கருதி கரைந்திடும் இதயமே கடவுளின் உறவிடம். கொண்ட கொள்கையில் குன்றென நிற்பதும், கண்ட நீதிக்கும் கழுமரம் ஏறுவதும், பாண்டியன் தந்த செங்கோல் சொல்லும் பரம்பரை தமிழரின் வீர அறமல்லவா, பரம்பரை தமிழரின் வீர அறமல்லவா. இயற்கையை வணங்குதல் இறை வழிபாடு என இளங்கோ தந்த சிலம்பு செம்புதே, இயற்கையை வணங்குதல் இறை வழிபாடு என இளங்கோ தந்த சிலம்பு செப்புதே. மரங்களை நடுதலும் மண்ணை காப்பதும் மனிதன் செய்ய வேண்டிய மாபெரும் தர்மம் அல்லவா, மரங்களை நடுதலும் மண்ணை காப்பதும் மனிதன் செய்ய வேண்டிய மாபெரும் தர்மம் அல்லவா. காலம் மாறினும் கோலம் மாறினும் மாறாது நிற்பது தமிழரின் நன்னெறி, காலம் மாறினும் கோலம் மாறினும் மாறாது நிற்பது தமிழரின் நன்னெறி. வாழும் வரையில் வையகம் வாழ்ந்திட வாழும் வரையில் வையகம் வாழ்ந்திட வழிகாட்டும் தமிழே வாழ்வின் பேரின்பம், வழிகாட்டும் தமிழே வாழ்வின் பேரின்பம். ஆயுதம் ஏந்தா அறவழி போரே, ஆயுதம் ஏந்தா அறவழி போரே, ஆதித்தமிழன் கண்ட சீரே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றே பேதம் கலந்த மொழி இது அன்றே, இன்சொல் பேசி இதயம் வெல்லுதல் ஈடிலா அறமென தமிழ் சொல்லுதல். கோபம் அடக்கி பொறுமையை காத்தல் குணவான் கொள்ளும் சிறந்தோர் அறமே. தவறு செய்தவர் தன்னை உணர்ந்திட தண்டனை தராது மன்னிப்பை போற்று. பெரியாரை பேணி துணைகோடல் என்றும் பெருமதிப்பு தரும் வாழ்வின் ஊற்று. கண்ணியம் காத்தால் கடமையின் எல்லை, கடின உழைப்பிற்கும் இனி ஏதும் இல்லை. கண்ணியம் காத்தல் கடமையின் எல்லை, கடின உழைப்பிற்கு இணை ஏதும் இல்லை. முதியவர் போற்றி அவர் அனுபவம் மூதறிவாளர்கள் சொல்லும் முதன்மையான அறம். யாரையும் இகழா தனிப்பெரும் தன்னை யாவருக்கும் வேண்டும் அரிய நற்பண்பு. உள்ளத்தில் உறுதி கொண்டவன் எவனோ உயர்வுகள் யாவும் அடைவான் அவனே, உள்ளத்தில் உறுதி கொண்டவன் எவனோ உயர்வுகள் யாவும் அடைவான் அவனே. காலம் அறிதல் கர்மம் முடித்தால் கவலைகளை நீக்கி புன்னகை பூத்தல். தமிழ் மொழி காட்டும் இத்தகைய நெறியில் தரணியே வெல்வோம், தமிழ்தம் வழியில் தமிழ் சொல்லும் நல்லறம் இதுவே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாகிறேன். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆமா ஆமா. ஆனாலும் நிறைய தமிழ் கூறும் அறத்தை ஒரு பெரிய அளவுக்கு நீங்க சேர்த்து எழுதிருக்கு. அந்த விதத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, நிறைய சொல்றீங்களே அறம் தமிழினுடைய வேறு. அதே மாதிரி பெண்ணை பேணுதல், பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ளுதல், வீர அறம். அறத்திலே ஒரு வீர அறம் இருக்குல்ல, அது இயற்கையை பேணுதல், எல்லாமே அந்த வையகத்தை வாழ வழிகாட்டுதல்னு நம்முடைய இலக்கியங்கள் கூர்ந்த நிறைய செய்திகளை போத்து அழகா ஒரு கவிதை சொல்லிருக்கீங்க. நிறைய விஷயத்த நீங்க இது பண்ணிருக்கீங்க, சேர்த்து சொல்லியிருக்கீங்க. அந்த விதத்துல ஒரு சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. அதுல அந்த வீர அறம் வேணா ஒரு குறள் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது அறத்திற்கே அறத்திற்கே துணை என்பர் மரத்திற்கும் அக்தே துணை. அன்பை பத்தி சொல்லும்போது மரத்திற்கும் அக்தே துணை. அது அறத்துக்கு மட்டும் துணை இல்ல, அன்பு மரத்துக்கும் அதுதான் துணை. நீங்களும் உங்களுடைய கவிதையை
கையெழுத்துல எழுதி பதிவிடும். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. வேற யாராவது இருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டாங்க ஐயா. சந்திரா வாங்க வாங்க வாங்க. உங்களுடைய கவிதை இல்லாம இந்த கவியரங்கம் வந்து நிறைவு பெறாது. வாங்க. நானும் ரொம்ப அவளோட இருக்கேங்க ஐயா. 150வது இணையவழி நிகழ்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கம். நான் புறநானூற்று பாடல் ஒன்றை எடுத்திருக்கேன் ஐயா. உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனையோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திட சிறனரே. அதுல கவிதைய படிச்சிருக்கேங்க. சுனாமி வந்தது ஏழையும் செல்வனும் ஒன்றே என்றது. மழை நீர் புகுந்தது குடிசையும் கோபுரம் இணைந்தே விட்டது. அனைவருக்கும் ஆண்டவன் வைத்தான் ஒருத்தி அதுவே பசித்தி. உணவின் அருமை அப்பொழுது புரிந்தது பகிர்ந்து அளிப்பதே பெருமை என்றது. நீர் நிறைந்தது இருந்தும் தாகத்திற்கு நீர் தீர்க்க நீர் இல்லை. அப்பொழுது தெரிந்தது நீர் மேலாண்மை பெரியது என்று. நீரும் உணவும் அனைவருக்கும் சமமானது என அறிந்தனர் அனைவரும். உணவிற்கு தேவை விவசாயம், அதற்கு தேவை தகுந்த நேரத்தில் மழைநீர். மழைக்கு தேவை பூமியில் சமநிலை, அதற்கு தேவை பசுமை நிலவெளி. உயிர் வாழ தேவை உடல், அதற்கு தேவை சமச்சீர் உணவு. ஆண்டியும் அரசனும் உண்பது உணவே, அறிந்து வாழ்வதே அனைவரின் கடமை. ஈகை பண்பை அறிந்தே வாழ்வோம் நாம் அனைவரும். நன்றி, வணக்கங்க ஐயா. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. முதல்ல வந்து உங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. ஏன்னா ஆமா ஆமா உங்களுடைய ஆர்வத்தாலதான் 2 பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து அழகா கவிதை வாசிச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல உயரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த விதத்துல உங்களுடைய தமிழ் ஆர்வம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த கவிதை ரொம்ப அழகா ஒரு 2 இயற்கையினுடைய அந்த சீற்றத்தை வச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க பாருங்க. அந்த சுனாமியும் வெள்ளமும் வந்துச்சு, வந்து ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் அவனுக்கு உணவு தேவை அப்படின்றத உணர்த்திச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு சிறப்பான கருத்து. எனவே உணவு அனைவருக்கும் தேவை, அதில் சமச்சீர் உணவு தேவை. அருமை தெரியுது, தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு. நன்றி. பொறுமையா இதுவரையும் எனக்கு நிகழ்ச்சி நீடித்திருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா பேசாம முடியுமா போயிடுமோன்னு வருத்தப்பட்டேன். எப்படியோ பேசிட்டேன். மணிமேகலை அம்மா வந்து நீண்ட கவிதை வாசிச்சதுனால என்னோட கவிதையை வாசிக்க முடிஞ்சது. நான் ரொம்ப குறுகியதான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நாற்பதை பத்தி பேசிட்டு நீங்க சொன்னதுனால இருக்கிற எல்லா கவிதையும் எழுதின எல்லாத்தையும் வாசிச்சு. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நல்ல கருத்து சொன்னீங்க. நல்ல கருத்து. என்னன்னா ஈகையினுடைய சிறப்பை வந்து 2 இயற்கையினுடைய சீற்றத்தை வச்சு சொன்ன அந்த இதை வந்து நல்லா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு, சிறப்பு. நன்றி, சிறப்பு. வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் கூறும் நகரம் என்ற ஒரு அருமையான ஒரு கவியரங்கினுடைய நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். உண்மையில சொல்ல போனா கிட்டத்தட்ட இந்த கவியரங்கம் வந்து ஒரு சிறார்கள் கவியரங்கமா மாறிடுச்சு. பெரியவங்க எல்லாம் அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு 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 இமாலய ஒரு பலத்தோட இங்க வந்து இறங்கி அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. இந்த கவியரங்கத்தையே ஒரு கலக்கிட்டாங்க. உண்மையில நம்ம மயந்து போயிட்டோம். இந்த நேரத்துல எப்படிதான் இவங்களை தவிர்த்து அடுத்த ஆண்டு போறதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு தங்களுடைய மழலையால் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார்கள் நம்முடைய கண்படிகள். அந்த அந்த வகையில் இது ஒரு அருமையான ஒரு கவியரங்கம் தான். 150வது கவியரங்கம். இதை வந்து நல்லா சிறப்பா செய்யணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. என்னன்னா நினைச்சோம். ஆனா சில காரணங்களால் அது முடியாம போயிடுச்சு. ஆனாலும் இந்த 150வது கவியரங்கம் மிகவும் சிறப்பா நடந்துச்சு. அந்த வகையில் இங்கே கவியரங்கில் கலந்து கொண்ட இளம் கவிஞர்களுக்கும் இளைய கவிஞர்களுக்கும் இதனை அழகாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்த நம்முடைய முனைவர் மணிமேகலை அவர்களுக்கும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து
நம்முடைய நல்லறத்தை பத்தி பேசும்போது பார்த்தா எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா அழகா நம்முடைய இலக்கத்திய வந்து எல்லாருமே ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, அந்த முத்தொள்ளாயிரம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி திருக்குறள், அந்த திருக்குறளை தாண்டி அரண் உடனே நமக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் தான். அதுதான் புறநானூறு எல்லாத்துமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி இன்னா நாற்பதை பற்றி சொன்னது எல்லாமே சிறப்பு. அந்த எல்லா கருத்துக்களுமே மிகவும் ஒரு அருமையான கருத்துக்கள். அறத்தை பற்றி கூறும்பொழுது ஒருவேளை மனத்துக்கு ஒரு நிறைவானது என்னன்னா, நம்ம பிள்ளைகளை வைத்து அறத்தை அவர்களுக்கு வலியுறுத்துவதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகிற்கும் தமிழ் எப்படி ஒரு பெரிய அறமொழி என்பதை நாம் எடுத்து கூறியிருக்கிறோம் என்று நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. அந்த வகையில் இந்த 150வது இணைய வழி கவியரங்கம் ஒரு வெற்றிகரமான கவியரங்கம் என்பது எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கருத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்க வந்து அந்த கற்க கசடர் என்ற அந்த பொருளை பற்றி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த உலகத்துல எத்தனையோ கல்வி பற்றி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, ஆனா 2 வரியில நம்முடைய அழகா சொல்லிட்டாரு. ரொம்ப சுருக்கமா ஒரு படிக்கிறது எப்படி என்பதை ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த கல்வி அந்த திருக்குறளை நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகா வாசிச்சாங்க. அது குட்டி குட்டி பசங்க 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களா பேசும்போது நம்முடைய வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் இது ஒரு சிறப்பான ஒரு கவிவரங்கம். இது மாதிரி பிள்ளைங்களை வச்சே பண்ணலாம் போல இருந்து பெரியவங்களாம் போயிட்டாங்க. ரொம்ப அழகா இருந்தது. என்ன சொல்ல போனா அது மாதிரி குட்டி பசங்கள்ல இருந்து ஐயா சிவநாதன் ஐயா வரைக்கும், ஐயா அம்பரேசன் வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அனைவரும் கலந்து கொண்டாங்க. இதுல ஆர்வமா நடுநடுவா பிள்ளைங்க வந்து நான் கவிதை சொல்றேன், நான் திருக்குறள் சொல்றேன்னு சொல்லி கலந்துகிட்டதெல்லாம் வந்து மகிழ்ச்சி. நமக்கு நேரம் போவதுன்றதை விட பிள்ளைங்களுக்கு இந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கிறோம் என்பது உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. இந்த 150வது கவியரங்கினை அழகுபடுத்திய கலந்து கொண்ட கவிதைகளுக்கு அவங்களே கவிதைகள் தான், அந்த கவிதைகளுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி.